ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு ரோட் ரைடை தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் இதை அட்வென்ச்சர்னு சொல்கிறேன்னா, நம்ம பகல்லையே இந்த ரோட்டில் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் 1 or 2 பைக்ஸ் தான் போகும். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்க போது ஒரு அட்வென்ச்சரான ட்ரைவ் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரோடு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரோடு எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ரோடு கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து போகிறீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் வனபத்திரிகாளியம்மன் கோயிலுக்கு போயிருங்க. அங்கேருந்து நெல்லித்துறைங்கிற ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த வழியில் போகிற வழியில் தான் இந்த அட்வென்ச்சரான ரோடு ட்ரிப் இருக்குது. ரோடு எப்படி இருக்குன்னா, 2 பக்கம் காடாக தான் இருக்கும், நடுவில் ஒரு ரோடு இருக்கும். ஆனால் ரோடு நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு குண்டு குழியோ இல்லை அப்படிலாம் எதுவுமே இருக்காது. மெயின் ரோடு அவ்வளோ கிளியராக சூப்பராக ரோடு இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் சரி, ஃபேமிலியோடு போனாலும் சரி, தாராளமாக போகலாம். ஒரு 1 டே போர் அடிக்குது, நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகணும், இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரணும்னா இந்த ரோடுக்கு ரொம்ப சூட்டபுளான ரோடு. முக்கியமாக பைக் ரைடர்ஸுக்கு சூட்டபுளான ரோடு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ரோட்டில் ஆள் நடமாட்டமே இருக்க மாட்டாங்க. ஒன்லி நீங்கள் நேச்சரோட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஆனால் என்னென்னா, நைட் டைமில் போகாதீங்க. ஏன்னா இந்த டே டைம்லேயே இந்த ரோட்டில் ஆள் நடமாட்டம் இருக்காது. நைட் டைமில் இது சேஃப் இல்லை. ஏன்னா நீங்கள் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா யானை அடிக்கடிக்கு வந்துட்டு போகும். ஸோ பகலில் முடிஞ்ச வரைக்கும் போங்க, நைட் டைமில் போகாதீங்க. ஏன்னா அனிமல் கிராசிங் நைட் டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நைட் டைமில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெல்லித்துறைங்கிற ரோடை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஹில்ஸ் இருக்குது. நீங்கள் நெல்லித்துறையை கிராஸ் பண்ண பிறகு ஒரு சின்ன ஹில்ஸ் இருக்கும். அந்த ஹில்ஸ் வழியே ஏறியே நீங்கள் திரும்பி ரிட்டன் கோயம்புத்தூர் போக முடியும். நானும் என் ஃப்ரெண்டும் வீக் டேஸ் தான் போனோம். வீக் டேஸ்லேயே ஆள் யாரும் இல்லை. மேக்ஸிமம் வீக்கெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு மேட்டுப்பாளையம் வரைக்கும் போயிருப்பாங்க. பட் மேட்டுப்பாளையத்துக்குலேருந்து இந்த மாதிரி ஒரு வழி இருக்குங்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் அடுத்த வாட்டி மேட்டுப்பாளையம் போனீங்கன்னா இந்த வழியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் வரப்போது கோயம்புத்தூர் வர மாதிரி இருந்துச்சுன்னா நார்மல் ரோட்டில் வராமல் இந்த வழியில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் நெல்லித்துறை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஹில் ஸ்டேஷன் ரொம்ப சின்ன ஹில் ஸ்டேஷன் தான். ரோடு நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஒரு 6 o'clock நீங்கள் அந்த ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சன்செட்டை பார்க்கலாம். மவுண்டனுக்கு நடுவில் ஒரு சன்செட்டாக பார்க்குறது சூப்பராக இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டும் கண்டிப்பாக அதை பார்த்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5-6 அந்த ரேஞ்சில் போனீங்கன்னா சன்செட்டை பார்க்கலாம். மவுண்டனுக்கு இடையில சன்செட்டு எங்கேயுமே மேக்ஸிமம் பார்க்க முடியாது. இந்த ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா 5 ஏர்பின் பெண்ட் இருக்குது. நீங்கள் அந்த 5 ஏர்பின் பெண்டு கிராஸ் பண்ண போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெண்டு சின்னதாக தான் இருக்கும். அதனால் கிராஸ் பண்ண போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் தூரம் ஹில்ஸில் போனீங்கன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன், சன்செட்டு எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ நீங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அந்த கிளைமேட்டும் நல்லா தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.